வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சித்திரகுப்தருக்கான ஒரு கோவில். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. மனிதர்களின் விதியான மரணத்தை கணக்கிடக்கூடிய யமனின் உதவியாளரான சித்திரகுப்தர் ஒரு ஓவியத்திலிருந்து தோன்றி பிரம்மாவால் மனிதர்களின் நல்ல கெட்ட செயல்களை கணக்கிடும் கணக்காளராக உள்ளார். இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். சோழர்களின் கட்டிடக்கலை. சித்திரம் என்றால் ஓவியம், குப்தா என்றால் ரகசியம். புராண கதை என்ன சொல்லுதுன்னா, முன்பொரு காலத்தில் சிவன் பார்வதி இருவரும் இணைந்து பூமியில் உள்ள மனிதர்களின் நன்மை தீமை, அதாவது பாவ புண்ணிய கணக்குகளை பேணுவதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக சிவன் தங்கத்தட்டில் ஒரு சித்திரம் வரைய அவற்றிலிருந்து உருவானவரே சித்திரகுப்தர். இந்த கோவில் கேது பரிகாரத்துக்கான மிகச்சிறந்த ஒரு ஸ்தலம். அதே நேரத்தில் பிரம்மஹத்தி தோஷத்திற்கான நிவர்த்தி இந்த கோவிலில் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி பெரும் விமர்சையாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்தி பௌர்ணமி காலங்களில் இங்கே நெய் தீபம் ஏற்றி வந்தாங்க அப்படின்னா நிவர்த்தி பெறும் அப்படின்ற குறிப்புகள் சொல்லப்படுது. நன்றி.